மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய ஏற்பாட்டில் இன்று காலை வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது. காலை 8 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெற்ற இந்த வைபவத்தில் கணபதி ஹோமம், புண்ணிய கபாசனம். காலை 8 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெற்ற இந்த வைபவத்தில் கணபதி ஹோமம், புண்ணிய கவாசனம், வாஸ்து சாந்தி பூஜை ஆகிய புனித கிரியைகள் நடைபெற்றன. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆலயத்தின் புதிய நிலத்தில் அமைதி, செழிப்பு மற்றும் தெய்வ அருளை வேண்டினர். ஒரு வாரமாகவே நடைபெற்று வரும் இந்த நிகழ்வு சமூகத்தின் ஆன்மீக ஒற்றுமையையும் பக்தர்களின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் முக்கியமான மைல்கல்லாகும் என ஆலய தலைவர் டாக்டர் பார்த்திபன் கண்மணி தெரிவித்தார். இவ்வேளையில் 50 மீட்டர் தொலைவில் ஆலய இடமாற்றத்திற்கு அரசாங்கம் ஒதுக்கிய நிலம் தொடர்பிலும் அவர் கருத்துரைத்தார். ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டபடி தற்போதுள்ள இடத்தில் பூஜைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய இடம் தயாரானதும் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு அங்கு பூஜைகள் தொடரும் என வணக்க மலேசியாவிடம் அவர் கூறினார். எப்போதும் போல ஆலயம் எப்போதும் போல பூஜைகள் 3 கால் பூஜைகள் அங்கே பழைய இடத்தில் நடைபெறும். அப்புறம் பாலஸ்தானம் பண்ணி வந்த பிறகு இங்கே பூஜைகள் நடைபெறும். கோயில் நம்ம சாத்துறதோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எப்போதும் போல் தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் பத்திரங்கள் வழிபடலாம். அப்புறம் நம்மளும் இங்கே இந்த புதிய இடத்துக்கு வந்தோன்னு பலஸ்தானம் பண்ண பிறகும் நம்ம வழிபடலாம். நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த இந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் நிலம் கடந்த ஆண்டு சர்ச்சையில் சிக்கியது. நில உரிமையாளரான ஜேக்கல் ட்ரேடிங் அந்த பகுதியில் மடானி மசூதியை கட்டவிருப்பதால் ஆலயம் இடமாறிச் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டானது. பிறகு இடமாற்றத்திற்கு ஆலய நிர்வாகம், கோவில் நிர்வாகம், ஜேக்கல் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையில் நல்லிணக்க அடிப்படையில் இணக்கம் காணப்பட்டது. இந்நிலையில் தைப்பூசத்துக்கு பிறகு ஆலய இடமாற்றம் சுமூகமாக மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.